Hi everyone, welcome to SR Academy. TNTET பேப்பர் 2 எக்ஸாம் இதுக்கு முன்னாடி நடந்த ஒரு ஒரிஜினல் கொஷின் பேப்பரை அதில் மேத்தமெட்டிக்ஸுக்கான ஆன்சர்ஸை பார்க்குறோம். இது என்னைக்கு சார் நடைபெற்றது அப்படின்னா 5/2/2023 ஃபோர்நூன் பேட்சில் நடைபெற்ற இந்த கொஷின் பேப்பருக்கான ஆன்சர்ஸ் ஏற்கனவே பார்ட் 1 பார்த்தாச்சு. அதில் 15 கேள்விகள் முடிஞ்சிருச்சு. இப்போ 16வது கேள்வி கொஷின் நம்பர் 106லேருந்து 120 வரை பார்ட் 2வில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் 507 சதுர சென்டிமீட்டர் பரப்பளவு கொண்ட ஒரு இணைகரத்தின் உயரம் அதன் அடிப்பக்கத்தின் 1/3 எனில் அதன் உயரம் காண்க. கணக்கில் ஏ கொடுத்துருக்காங்க. ஏ என்ன? 507 சதுர சென்டிமீட்டர் பரப்பளவு. ஹைட் எப்படிப்பட்டது அப்படின்னா h இஸ் ஈக்குவல் டு அடிப்பக்கத்தில் 1/3 அதாவது h இஸ் ஈக்குவல் டு b/3. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போனோம்? h தான் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ இணைகரத்தின் பரப்பளவுக்கான ஃபார்முலா b இன்ட்டு h விச் இஸ் ஈக்குவல் டு கணக்கில் கொடுத்துருக்காங்க 507. இதில் bக்கு பதிலாக நம்ம என்னன்னு போடணும்? 3hன்னு போடணும். b is equal to 3h. So 3h into h is equal to 507. இப்போ இதை மூணாவது பாட்டால் அடிச்சிடுறேன். 1 3 3 மீதி 2 6 3 18 மீதி 2 9 3 27. ஸோ h ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 169ன்னு வருது. அப்போ h இஸ் ஈக்குவல் டு 13. ஆப்ஷன் A3. 107வது கேள்வி ரிஷி 1 மணி நேரத்தில் 3.25 கிலோமீட்டர் நடக்க முடியும் என்றால் அவர் 8 மணி நேரத்தில் எவ்வளவு தூரத்தை கடப்பார்? ஸோ 1 மணிக்கு 3.25 இதை நம்ம தகா பின்னமாக மாற்ற வேண்டும். 3×12 12 கூட்டல் 3 15/4. இதை 8 மணி நேரத்தில் 1 மணிக்குன்னா இதை 8ஆல் பெருக்க வேண்டும். 1 நாள் 4 2 நாள் 8. அப்போ 15 2 30 கிலோமீட்டர் அவர் நடப்பார். ஆப்ஷன் பி A2. 108 சீசர் மறைக்குறியீடு +3 அட்டவணை தொகுப்பை பயன்படுத்தி ஐ லவ் மேத்தமெட்டிக்ஸ் என்ற வாக்கியத்தின் இரகசிய குறியீடு என்னவாகும்? ஸோ இதற்கான இரகசிய குறியீடு என்ன? கணக்கில் சீசர் மறைக்குறியீடு +3 என்று கொடுத்தா இரகசிய குறியீடு -3ல் நாம் குறிக்கணும். அதாவது இதற்கு முன்னாடி இருக்கிற 3வது எழுத்தை எழுதணும். இப்போ ஏபிசிடியில் ஐக்கு முன்னாடி இருக்கிற 3வது எழுத்து எஃப். அதே மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் போடணும். அப்படி போட்டால் நமக்கு தெரிஞ்சு போகுது ஆப்ஷன் A3 தான் சரியான விடை. எப்படி சார் தெரியுது? முதல் எழுத்து எஃப், வேறு எதுலேயுமே எஃப் வரலை. அதனால் A3 தான் சரியான விடை. ஸோ தேவை ஏற்பட்டால் ஒவ்வொரு எழுத்துக்கும் இது சரியாக இருக்கான்னு நீங்களே செக் பண்ணுங்கள். அடுத்த கேள்வி கியூப் ரூட் is into root x is equal to 3100. இதில் xின் மதிப்பை நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு இதை நாம் சிம்பிளிஃபை பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு அடித்தல் திருத்தல் ஈஸியாக இருக்கும். இதை எப்படி சார் பண்ணுறது அப்படின்னா டானா வகுத்தல் 190 66 24 இதை ஃபார் எக்ஸாம்பிள் 2ஆம் வாய்ப்பாட்டால் வகுத்துக்கிட்டே போகிறோம் அப்படின்னா இதனுடைய ஆன்சர் என்ன வரும்னா 196,624 இஸ் ஈக்குவல் டு 2^6ன்னு வரும் இன்ட்டு 29791 அப்படின்னு வரும். இதுக்கு கியூப் ரூட் எடுக்கணும் அப்படின்னா இங்கே ஒரு கியூப் ரூட்டை போடுங்க, இங்கே ஒரு கியூப் ரூட்டை போடுங்க. 2^6 இருக்குது அப்படின்னா 3 2க்கு 1 2 வெளியே எடுக்கலாம். 6 2க்கு 2 2 வெளியே எடுக்கிறோம். அப்போ 4 இன்ட்டு கியூப் இங்கே கியூப் ரூட் ஆஃப் 29791ன்னு வரும்.
ஓகேங்களா? இப்போ இது என்ன சார்? இந்த 29791 எந்த டேபிளால் டிவைட் ஆகும் அப்படின்றது ஒரு சிக்கல் வரும். இது 1ல் முடியுது அப்படின்னா அதனோட கியூப் ரூட்டும் 1ல் தான் முடியும். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் நாம் என்ன பண்ணணும், 11 கியூபு கண்டுபிடிக்கணும், 21 கியூபு கண்டுபிடிங்க, 31 கியூபை கண்டுபிடிங்க. இதில் 31 கியூபோட வேல்யூ 29791 வரும். ஸோ இது மாதிரி கண்டுபிடிச்சா தான் இது கண்டுபிடிக்க முடியும். அப்போ ஆன்சர் 4 × 31 அப்படின்னு வரும். ஸோ இதற்கு நாம் வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு, 4 × 31. இப்போ என்ன பண்ண போகிறோம், சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இப்போ கியூப் ரூட் ஆஃப் இது இருக்கு இல்லையா, இதுக்கு 4 × 31ன்னு எழுதுறேன். 4 × 31 இன்ட்டு இந்த ரூட் எக்ஸ், ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸாக அப்படியே வச்சுக்கிறேன், 3100. சார் இதை நீங்கள் பெருக்கலாமே அப்படின்னு உங்களுக்கு தோணி இருக்கலாம். ஆனால் இது எனக்கு அடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குதுன்றதால இப்படி வச்சுட்டேன். பாருங்கள், அடிச்சிட்டா 31 100 ஆயிடுது. ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 100 டிவைடட் பை 4 இஸ் ஈக்குவல் டு 25. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு, பாருங்கள், இதை ஸ்கொயர் பண்ணால் நமக்கு எக்ஸ் கிடைக்கும். ஸ்கொயர் ரூட் ஆஃப் இருக்கு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 25னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5ன்னு வச்சுக்கூடாது. அப்போ இதை ஸ்கொயர் ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணுறேன். 25 25ஆல் பிறகுனா 625. ஆப்ஷன் A1. அடுத்த கேள்வி, ஒரு பரவலின் இடைநிலை மற்றும் முகடு கொடுத்துட்டாங்க. இடைநிலை 60, முகடு 90 அப்படின்னா சராசரி என்ன? இது பல முறை இந்த கேள்வி கேட்டிருக்காங்க. இந்த ஃபார்முலாவை பயன்படுத்தணும். முகடு இஸ் ஈக்குவல் டு 3 இடைநிலை மைனஸ் 2 சராசரி. ஸோ இதை எடுத்து அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுறேன். முகடு 90 இஸ் ஈக்குவல் டு 3 × இடைநிலை 60 மைனஸ் 2 × சராசரி, which is equal to 180 மைனஸ் 2 சராசரி. இப்போ இந்த 2 சராசரி இங்கே வந்துடுது, which is equal to 180 மைனஸ் 90 is equal to 90. அப்போ சராசரி is equal to 90/2 45. ஆப்ஷன் A4. அடுத்த கேள்வி பார்க்கறதுக்கு முன்னாடி மிக முக்கியமான தகவல், எங்ககிட்ட டிஎன்டிஇடி ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ் இருக்குது. பேப்பர் 1க்கு 5 கொஷின் பேப்பர்ஸ் ஆன்சரோடு இருக்குது. இதுவே பேப்பர் 2 மேத்ஸ் அண்ட் சயின்ஸ் ஆப்ஷனாக இருந்தால் 10 செட்டு கொஷின் பேப்பர் ஆன்சர்ஸோட பிடிஎஃபாக இருக்குது. சோஷியல் சயின்ஸ் ஆப்ஷனாக இருந்தால் 8 செட்டு கொஷின் பேப்பர்ஸ் ஆன்சர்ஸோட பிடிஎஃபாக இருக்குது. அதோடு மட்டும் இல்லாமல் டிஎன்டிஇடி சைக்காலஜி மெட்டீரியல் 1000 கேள்விகள் கொண்ட மெட்டீரியல் இருக்குது. இது உங்களுக்கு வேணும்னாலும் அடுத்தது எங்களுடைய டெஸ்ட் பேட்ச் இருக்குது. இதில் சேரணும் அப்படின்னாலும் இந்த அத்தனைக்கும் இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இதை பெறுவதற்கான வழிமுறை தெரிவிக்கப்படும். ஒருவேளை ஃபோன் பண்ணி எடுக்கலைன்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், கட்டாயம் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவோம். இரு வடிவத்த முக்கோணங்கள் ஏபிசி மற்றும் பிக்யூஆரின் சுற்றளவுகள் முறையே 36 மற்றும் 24 சென்டிமீட்டர். PQ is equal to 10 சென்டிமீட்டர் எனில் ஏபியின் மதிப்பு என்ன? இரண்டு வடிவத்த முக்கோணங்கள் இருக்குது. அதில் முதல் ஒன்று வந்து ஏபிசி, அடுத்தது PQR. அதே வரிசையில் தான் நம்ம என்ன பண்ணணும், பெயரிட வேண்டும். ஏவுக்கு நேராக பி, பி, பிக்கு நேராக Q, சிக்கு நேராக R. இப்படி இருக்கும் பொழுது இதனுடைய சுற்றளவு 36 சென்டிமீட்டர், இதனுடைய சுற்றளவு 24 சென்டிமீட்டர். அதோடு மட்டும் இல்லாமல் PQ 10 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க. கேட்குற கேள்வி ஏபி இதனுடைய மதிப்பு என்ன? PQக்கு ஒத்த பக்கம் ஏபி, ஓகேங்களா? அதே மாதிரி பிசிக்கு ஒத்த பக்கம் QR, ஏசிக்கு ஒத்த பக்கம் PR. ஸோ இது ரெண்டுமே என்ன முக்கோணம்னா வடிவொத்த முக்கோணம்.
அப்போ என்ன ரூல்ஸு? எக்ஸு பை 36 சுற்றளவை இந்த பக்கத்தின் அளவு பை சுற்றளவு இஸ் ஈக்குவல் டு இந்த பக்கத்தின் அளவு பை சுற்றளவு. இப்போ இதை சால்வ் பண்ணுறேன். 3 12 36, 2 12 24. அப்போ அடித்தா I2 10, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு I3 15 சென்டிமீட்டர். ஆப்ஷன் A2. 112வது கேள்வி. ஒரு நபரின் வருமானம் 25% அதிகரிக்கப்படுகிறது, அதன் பிறகு 20% குறைக்கப்படுகிறது எனில் அவருடைய வருமானத்தில் ஏற்படும் மாற்றம் என்ன? ஸோ அவருடைய வருமானத்தை நாம் 100 ரூபாய் அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா 25% அதிகரிக்கிறாங்க. 100ல் 25% 25 ரூபாய். இப்போ ஏற்றப்பட்டையாக அவருடைய வருமானம் 125 ரூபாய். அதுக்கப்புறம் அதில் 20% குறைக்கிறாங்க. 125ல் 20% கண்டுபிடிச்சிங்கன்னா 25 ரூபாய்னு வருது. ஸோ 25 ரூபாயை குறைச்சிட்டோம் அப்படின்னா திரும்பி 100ன்னு வருது. முதல்ல அவருடைய சம்பளம் 100 ரூபான்னு இருந்தது, கடைசியாகவும் 100 ரூபாய் தான் இருக்குது. அதனால் ஆப்ஷன் A2 மாற்றம் ஏதும் இல்லை என்பது சரியான விடை. அடுத்த கேள்வி. கீழே கொடுக்கப்பட்டுள்ள எண்களில் எவை இணக்கமான எண்கள்? 113வது கேள்வி. இணக்கமான எண்கள் அப்படின்னா என்ன சார்? அதுதான் நம்ம இப்போ தெரிஞ்சுக்கணும். இதுவும் ஸ்கூல் புக்கில் இருக்குதான், அவுட் ஆஃப் சிலபஸ்லாம் கிடையாதுங்க. ஸோ என்ன அப்படின்னா இப்போ இதுதான் ஆன்சர் A4. எப்படின்றத இப்போ நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். 2620 இதனுடைய ஃபேக்டர்ஸ் அதெல்லாம் நாம் எழுதுகிறோம், காரணிகளை எழுதுகிறோம். அதாவது எந்தெந்த வாய்ப்பாட்டில் வரும் அப்படின்றத எழுதுகிறோம். ஆப்வியஸ்லி 1ஆம் வாய்ப்பாடு, 2, 4, 5, 10, 20, 131, 262, 524, 655, 1310. அடுத்தது 2620 இதனுடைய காரணி. ஆனால் அதை நாம் எழுதக்கூடாது. இது எல்லாத்தையும், இந்த காரணிகள் அனைத்தையும் நீங்கள் கூட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2924 வரும். ஸோ இந்த நம்பர் வரும். இதனுடைய காரணிகளை கூட்டினா இந்த நம்பர் வருது. அதே போல் 2924 இருக்கு இல்லையா, இதனுடைய காரணிகள்லாம் எழுதுவோமா? அதாவது 1, 2, 4, 17, 34, 43, 68, 86, 172, 731, 1462. இந்த காரணிகளை எல்லாம் நம்ம கூட்டும் பொழுது நமக்கு என்ன வருது அப்படின்னா 2620ன்னு வருது. இந்த நம்பர் வருது. இந்த நம்பருக்கான காரணிகளை கூட்டினா இது வருது, இந்த நம்பருக்கான காரணிகளை கூட்டினா இது வருது. இவை இணக்கமான எண்கள். இப்படி இருந்தால் இணக்கமான எண்கள் அமிக்கபிள் நம்பர்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் கண்டினியூன்னு நீங்கள் ஒரு மெசேஜ் போடுங்க. ஒரு லைக் பண்ணிவிட்டு கண்டினியூன்னு மெசேஜ் போடுங்க. அது என்ன தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோ போடுவதற்கு இன்ஸ்பைரிங்காக இருக்கும், ஊக்குவிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் கட்டாயம் போடுங்க. எக்ஸின் மதிப்பு காண்க. 2 power 2x இஸ் ஈக்குவல் டு 8 power 3 மைனஸ் எக்ஸ். இந்த 8ஐ எப்படி எழுதலாம்? 2 cube எழுதலாம். ஸோ 2 cube to the power 3 minus x. இது என்ன? 2 power 2x minus 1க்கு சமம். இப்போ இது அடுக்கின் அடுக்கு, பவர் ஆஃப் பவர். பவர் ஆஃப் பவரை நாம் பெருக்கிக்கலான்னு சொல்லியிருக்கோம். 3 × 3 9 minus 3x. இப்போ பேஸ் ரெண்டும் சேமாக இருக்கா? அப்போ அடுக்குகளை கம்பேர் பண்ணுறேன். 2x minus 1 இஸ் ஈக்குவல் டு 9 minus 3x. ஸோ இது இந்த பக்கம் வந்தால்
5xன்னு ஆகுது. இது 9 + 1 10ன்னு ஆகுது. x is equal to ஆப்ஷன் A3. சிறந்த பொருட்களை வாங்குதல் என்பது இதை கணக்கில் கேட்டிருக்காங்க. பரவாயில்ல. எப்போதும் சிறந்த பெயர் கொண்ட அங்காடியில் வாங்குவதா? அது தவறு. வாங்குவதற்கு முன் சில அங்காடியில் பொருட்களை ஒப்பிடுதல், இதுதான் சரி. அதாவது பொருட்களை நாம் என்ன பண்ணணும்னா ஒப்பிட்டு பார்க்கணும். இந்த கடையில் எப்படி இருக்குது, அந்த கடையில் எப்படி இருக்குது, தரம் எப்படி இருக்குது, விலை எப்படி இருக்குதுன்றத கம்பேர் பண்ணி வாங்கிறது தான் சிறந்த முறையில் பொருட்களை வாங்குதல் ஆகும். ஸோ ஆப்ஷன் A2 தான் சரியான விடை. அடுத்த கேள்வி 116. ஒரு நிகழ்ச்சியின் நிகழ்தகவு 1 எனில் அது நிகழ்தகவு 0 அப்படின்னா அது நடக்கவே நடக்காதுன்னு அர்த்தம். அதுவே 1 அப்படின்னா அதுதான் கட்டாயம் நடக்கும், உறுதியாக நடக்கும் அப்படின்னு அர்த்தம். அப்போ விடை நிகழ்தகவு 1ன்னா அது உறுதியான நிகழ்ச்சி. உங்களுக்கு மேத்தமெட்டிக்ஸில் எந்த டாப்பிக்கில் வீடியோ வேணுன்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதற்கான ப்ரியாரிட்டி கொடுத்து நாங்கள் வீடியோ போட்டுட்டு இருக்கோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இனி வரும் வீடியோக்களும் கட்டாயம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த கேள்வி 117. 15 மீட்டர் உயரமுள்ள ஒரு கொடி கம்பமானது காலை 10 மணிக்கு 3 மீட்டர் நீளமுள்ள நிழலை ஏற்படுத்துகிறது. 15 மீட்டர் என்ன பண்ணுது? 3 மீட்டர் நிழல். இது நிழல், இது நீளம். அதே நேரத்தில் ஒரு கட்டடத்தின் நீளமானது, நிழலின் நீளமானது 18.6 எனில் கட்டடத்தின் உயரம் என்ன? இது கொடிக்கம்பம், இது உயரம். இது பாருங்கள், இது நேர்மாறல் தானே. உயரம் அதிகரித்தா நிழலின் நீளமும் அதிகரிக்கும். அதனால் அப்படியே பை போடுங்க, = போடுங்க. நாம் ஈஸியாக கணக்கு முடிச்சிடலாம். 1 3 3 5 3 5. ஸோ x = 5 × 18.6 which is equal to 93 மீட்டர். ஆப்ஷன் A1 தான் சரியான விடை. கடைசி 3 கேள்விக்கு வந்தாச்சு. -3/13 12/7 கழிக்க. -3/13 -12/7. அதாவது இதுக்கு எல்சிஎம் எடுக்கணும். பொதுவான காரணிகள் எதுவும் இல்லைன்றதால 13 7 பெருக்கிறேன். என்ன வருது? 91. ஸோ குறுக்கு பெருக்கல் மூலம் இது ரெண்டையும் பெருக்கிறோம். -21. அப்புறம் மைனஸை போடுங்க, இது ரெண்டுத்தையும் பெருக்குங்க. 156 which is equal to 21. இங்கே -177/91. ஆப்ஷன் A3 தான் சரியான விடை. இந்த வீடியோ உங்களுக்கு மட்டும் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் போதாது, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். அதனால் அவங்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் யாருக்கு ஷேர் பண்ணீங்கன்றத கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு எண் கொடுத்துருக்காங்க. 5,35,973 என்ற எண்ணின் வர்க்கத்தில் உள்ள எண்களின் எண்ணிக்கை. எழுதுகிறோம் பாருங்கள். 5,35,971. நமக்கு இதில் மொத்தம் எத்தனை இலக்கங்கள் இருக்குதுன்னு பாருங்கள். 6 இலக்கம் இருக்குது. இதனுடைய வர்க்கத்தில் கவனிங்க, வர்க்க மூலத்தில் கேட்கல, வர்க்கத்தில் எத்தனை இலக்கங்கள் இருக்கும், அவ்வளோதான். இது 6னா வர்க்கத்தில் இதை அப்படியே டபுள் பண்ணுங்களேன், 12ன்னு வரும். அல்லது 12 இருக்கலாம், அல்லது இதில் 1 கழிச்சிடுங்க, 11 இருக்கலாம். ஸோ வர்க்கத்தில் 11 அல்லது 12 எண்கள் இருக்கலாம். ஸோ என்னன்னு எக்ஸாக்டாக கேட்கல, எத்தனை இலக்கங்கள் இருக்கும் அப்படின்னு தான் கேட்குறாங்க. ஸோ விடை A3 11 அல்லது 12. கடைசி கேள்விக்கு வந்தாச்சு. உங்களை நான் மனதார பாராட்டுறேன். ஏன் தெரியுமா? இதை கடைசி வரைக்கும் பார்க்குறீங்க அப்படின்னா அதற்கான பொறுமை உங்களுக்கு இருக்குது. இந்த பொறுமை
உங்களுடைய எண்ணங்களை ஈடேற்றும். கண்டிப்பாக இந்த எக்ஸாமில் நீங்கள் பாஸ் பண்ணி அச்சீவ் பண்ணி காட்டுவீங்க. ஸோ P by Q whole to the power 5 minus 2x is equal to Q by P whole to the power 1 by 2 எனில் x இன் மதிப்பு காண்க. கணக்கில் இதான் கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஒரு ரூல்ஸை தெரிஞ்சுக்கோமே. 1 by a power m is equal to a power minus m. அதாவது இந்த P by Qவை நாம் Q by Pயை தலைகீழாக மாற்றினால் அடுக்கின் குறி மாறும். which is equal to P by Qன்னு போடுறேன், தலைகீழாக மாற்றுறேன், அடுக்கில் ப்ளஸ் இருக்குது, -1/2. இப்போ நாம் கம்பேர் பண்ணுறோம். இங்கே 5 minus 2x இருக்குது, இங்கே -1/2 இருக்குது. பேஸ் ரெண்டும் சேமாக இருக்குது. இப்போ 5 minus 2x is equal to -1/2. இதில் இருந்து நாம் கணக்கு போட்டால் முடிஞ்சு போச்சு. 2x அந்த பக்கம் கொண்டு போகிறேன். ஸோ 5 plus 1/2 is equal to 2x. ஸோ இதை 2 10, 10 கூட 1 கூட்டினா 11/2 is equal to 2x. ஸோ x is equal to, இது இங்கே போனால் வகுத்தலில் போகும், 11/4. x is equal to 11/4. A1 தான் சரியான விடை. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.